இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்ப்புங்கிறது என்னன்னா, எவ்வளவு இன்சுலின் சுரத்தாலும் உடம்பு வந்து அதை கரெக்டா பயன்படுத்திக்க முடியாத நிலைமைக்கு போயிருது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்ப்பு. இன்சுலின் எதிர்ப்பு தான் மூல காரணம் டயபிட்டிஸ்க்கு. அதோடைய சிம்டம், அடையாளம், அறிகுறி வந்து ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகுது. அதனால்தான் நம்ம போய் டெஸ்ட் எடுக்கிறோம், பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். ஃபாஸ்டிங் பிளட் டெஸ்ட், பிபி பிளட் டெஸ்ட், சாப்பிடாம வெறும் வயிறுல ஒரு பிளட் டெஸ்ட், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு பிளட் டெஸ்ட், HbA1cன்னு 3 மாசத்துக்கு ஆவரேஜா எவ்வளோ நம்மளுடைய பிளட்ல சர்க்கரை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைங்கிறது அறிகுறி, சிம்டம். சோ மூல காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்ப்பு. அதோடைய அடையாளம் வந்து ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு. டயபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்ல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பாத்துக்கிறதுக்கு பதில ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை தான் பாக்குறோம். அத நல்லா நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு 2 உதாரணங்கள் கொடுக்கிறாரு. ஒரு உதாரணம் வந்து இன்ஃபெக்ஷனும் ஃபீவரும். ஸோ ஃபீவர் வருது, காய்ச்சல் அடிக்குது உடம்பு. அப்ப என்ன பண்றோம்? டாக்டர்கிட்ட போறோம். அப்போ டாக்டர் வந்து இந்த காய்ச்சலுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன? ஒரு பாக்டீரியாவோ இல்ல ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனாவோ இருக்கலாம். ஸோ அதை போக்குறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக், 5 நாள் சாப்பிடுங்க, 7 நாள் சாப்பிடுங்க, 3 நாள் சாப்பிடுங்கன்னு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்கோட சேர்த்து பாராசெட்டமாலும் கொடுப்பாங்க ஃபீவரை குறைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் தான் இந்த மூல காரணமான அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்க போகுது. கரெக்டுங்களா? இப்ப காய்ச்சல்னு ஒரு மருத்துவர்கிட்ட போறப்ப அவர் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கை பத்தி கண்டுக்காம வெறும் காய்ச்சலுக்கு மாத்திரம் மருந்து, ஒரு பாராசெட்டமாலோ அனாசினோ ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசனை கொடுத்து காலையில ஒண்ணு சாப்பிடுங்க, சாயந்தரம் ஒண்ணு சாப்பிடுங்கன்னு சொல்றப்ப அதை சாப்பிட்றத நிறுத்தின உடனே என்ன ஆயிரும்? நமக்கு திருப்பி காய்ச்சல் வரும். ஏன்னா காய்ச்சலை கொண்டு வர அந்த மூல காரணமான இன்ஃபெக்ஷன், வைரஸோ பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷனு, அது இன்னும் உள்ளேயே தான் இருக்குது. அப்ப 1 நாள் சாப்பிடுங்க, 2 நாள் சாப்பிடுங்க, 3 நாள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா பாராசெட்டமால இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும்? அதுவும் பெருசாகிட்டே போகும். ஆனா நம்ம என்ன சொல்வோம்? ஃபீவர் இல்ல, ஃபீவர் இல்ல, நோ ப்ராப்ளம், ஃபீவர் இல்ல, அது போதும் அப்படின்னு நினைப்போமா? அப்படி நம்மளை ட்ரீட் பண்ணா நம்ம அதை ஒத்துக்குவோமா? ஸோ ஃபீவருக்கு அப்படி நம்ம தெளிவா மூல காரணம் வேற, சிம்டம் வேறன்னு யோசிக்கிற ஆளு டயபெட்டிஸ்க்கு ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறோம்? அவர் கொடுக்குற இன்னொரு உதாரணம் வந்து மதுக்கு அடிமையா இருக்கிற ஒரு உதாரணம். தட் இஸ் எப்படி சொல்றாருன்னா, இப்போ சரக்கு அடிக்கிற ஒரு ஆள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறப்ப, தண்ணி அடிக்கிறப்ப என்ன ஆகும்? ஒரு ஸ்மால் அடிச்சோடனே தலை சுத்தம். அப்புறம் கொஞ்சம் பழகி பழகி லார்ஜ், அப்புறம் 2 லார்ஜ், 3 லார்ஜ், அப்புறம் குவார்ட்டர், இப்படியே ஏறிக்கிட்டே போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சாலே குடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். குடிக்கலன்னா கை கால் உதறும், நேரா நடக்க முடியாது. குடிச்சாதான் நேரா நடக்க முடியும், குடிச்சாதான் வேலை செய்ய முடியும். ஒரு போதைக்கு அடிமையாகிற ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ அப்படி இருக்கிறவருக்கு அவரு நல்லா இருக்கணும், அவர் நல்லா ஃபீல் பண்ணணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அவருக்கு கொடுங்க, மது அருந்தட்டும், கொஞ்சம் ஆல்கஹால் குடிக்கட்டும், தண்ணி அடிக்கட்டும்னு சொல்லி விடுவோமா? ஆனா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் கொடுக்கறதுங்கிறது குடிபோதைக்கு அடிமையா இருக்கிறவனுக்கு மது கொடுக்கற அதே சமம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குடிக்கிறவனுக்கு அது நல்லா இருக்கும், ஆனா அந்த போதைங்கிற வியாதி, அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க போறது இல்ல. அதே மாதிரி தான் இன்சுலினும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேவைப்படும், அப்புறம் நிறைய தேவைப்படும், அப்புறம் மேலும் மேலும் நிறைய தேவைப்படும். அப்ப அவங்க நல்லா ஃபீல் பண்றதுக்காக மேலும் மேலும் இன்சுலின் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை. கொடுப்போமா? மது கொடுப்போமா? ஆனா இன்சுலின் கொடுக்கறோம். அப்ப என்ன ஆகும்? மது அருந்துறவன் இப்ப நல்லா ஃபீல் பண்றான், அவனுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவருக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பிளட் சுகர் லெவல் கரெக்டா இருக்கும். பிளட் சுகர் லெவல்ங்கிறது அடையாளம், அறிகுறி. அந்த அறிகுறியை கரெக்ட் ஆகிறதுக்காக
நம்ம இன்சுலினை மேலும் 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 கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடையாளத்தை மாத்திரம், அறிகுறியை மாத்திரம் ட்ரீட் பண்ணிட்டு அதுக்குரிய மூல காரணமான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ட்ரீட் பண்ணாம போறோம். அப்ப இனிமே ட்ரீட்மெண்ட், இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பாக்குறப்ப அவர் ஒரு சில காரியங்களை சொல்றாரு. சோ இன்சுலின் எதுக்கு கொடுக்கறாங்க? ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு. ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை எப்படி ஜாஸ்தி ஆகுது? தேவையில்லாத அனாவசியமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றனால. சோ இப்ப என்ன ஆகுது? தப்பான கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம், ரத்தத்துல சர்க்கரை அதிகமாகுது, அதனால இன்சுலின் அதிகமாகுது. ஒரு லெவலுக்கு மேல உடம்பால அந்த இன்சுலினை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால ஆர்டிபிஷியலா மருந்து மூலமா மேலும் மேலும் இன்சுலின் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சோ பிரச்சனை வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. இந்த இன்சுலின் சாப்பிட்றதுனால உடல் பருமன், தட் இஸ் குண்டாயிட்டே போறோம். சோ இதை உடைக்கணும். இதை உடைக்கிறதுக்கு இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? முதல் படி, தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டை நிறுத்தணும். தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டை நிறுத்தினா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை லெவல் கம்மியாகும். அந்த லெவல் கம்மியாச்சுன்னா உடம்புல இருக்கிற இன்சுலினும் கம்மியாகும். சோ ஆரோக்கியமா இருக்கலாம். இதனாலதான் அவரு கொடுக்கிற ஒரு தீர்வு வந்து LCHF சாப்பாடு, லோ கார்ப் ஹை ஃபேட் சாப்பாடு. இதை நம்ம சாப்பிட்றப்ப ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையும் ஏறாது, இன்சுலும் ஏறாது, ரெண்டுமே லோவா இருக்கும், கரெக்டா இருக்கும். ரெண்டாவது அவர் சொல்ற தீர்வு என்னன்னா பட்டினி கிடத்தல், ஃபாஸ்டிங். உடம்புக்கு சாப்பாடு அனுப்பாம இருக்கிறது. ஸோ அனுப்பாம இருக்கிறதும் LCHF மாதிரிதான், அதை விட ஒரு ஸ்டெப் பெட்டர். ஏன்னா சுத்தமா பிளட் சுகர் ஏறவே ஏறாது ஃபாஸ்டிங் பண்றப்ப. ஸோ இன்சுலினும் ஏறாது. இது தவிர அவர் வேற என்ன சொல்றாரு? நார் சத்து உள்ள காய்களை சாப்பிடணும், புளித்த பொருட்கள், வினிகர் அது போன்று சாப்பிடணும். அப்புறம் ஒரு சில ஸ்பைசஸ் வந்து நல்லது, அண்ட் ஒரு சில மூலிகைகள். ஸோ பாவக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. டாக்டர் ஜேசன் ஃபோங் வந்து அந்த வீடியோல அவருடைய பேஷண்ட்ஸ் பத்தி, நிறைய பேர்த்த பத்தி சொல்றாரு. எப்படி அவங்களுக்கு கம்ப்ளீட்டா டயபிட்டிஸ் போயிருச்சு, அவங்க மருந்தை நிறுத்திட்டாங்க, இன்சுலினை நிறுத்திட்டாங்க, பிளட் பிரஷர் மருந்து நிறுத்திட்டாங்க, கிராஃப்லாம் போட்டு காமிக்கிறாரு எவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அதையும் அதை பாக்குறப்ப மனசுக்கு ஒரு தைரியம் வருது, சரி இதெல்லாம் செய்ய முடியும், இது சாத்தியம் அப்படிங்கிறது. அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, டயபிட்டிஸ்ங்கிறது ஒரு கிரானிக்கலி ப்ரோக்ரெசிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் மேலும் மேலும் மோசமாகக்கூடிய ஒரு நோய். அது தப்பு, அப்படி கிடையாது. அது மேலும் மேலும் மோசமாகிற நோயா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை பெட்டர் ஆக்கிக்கலாம், நம்ம அதுல இருந்து ஒரு தீர்வு எடுத்துக்கலாம். நம்ம அது கடைசி வரைக்கும் அதனால கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, அதை ரிவர்ஸ் பண்ணலாம், டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணலாம், அதை கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற இன்னொரு விஷயம் வந்து, டயபிட்டிஸ்ங்கிறது ஒரு உணவு பழக்க வழக்கங்கள்னால வர ஒரு நோய். ஸோ உணவுனால வர நோயை மருந்துனால போக்குறது சரியில்லை. உணவுனால வர நோயை உணவுனாலேயே போக்கலாம், அதுக்கு எதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு கருத்தை கொண்டு வராரு. அதை யோசிச்சு பார்த்தா கரெக்டா இருக்கு. தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டை நிறுத்தணும்னா டயபிட்டிஸே தேவையில்லையே, இதுக்கு எதுக்கு மருந்து கொடுத்து அதை தீக்கணும்னு நம்ம யோசிக்கணும். ஆனா அது மெயினா முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை குறைக்கிறது பத்தாததுக்கு இன்சுலினையும் குறைக்கணும். இது ரெண்டையும் குறைக்கணும்னா நம்ம வாய்க்குள்ளார போடுற சாப்பாடு, கார்போஹைட்ரேட் மிக குறைவான அளவுல இருந்தாதான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மருந்து இல்லாம டயபிட்டிஸ்ல இருந்து ஒரு தீர்வு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஒரிஜினல் வீடியோ உடைய லிங்க் இதுதான், நீங்க அதையும் போய் பாருங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். நன்றி.